ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் டேஸ்ட் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம், அதுவும் சீரக சம்பா ரைஸில். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே மேக்னேட் பண்ணி வச்சுருக்கு. அதில் தயிர் சேர்த்துட்டு நல்லா வணக்கிட்டு, இப்போது நாங்கள் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அது போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நாங்கள் 1 கிலோ சிக்கன், 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம். நல்லா சிக்கனை நல்லா வணக்கி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த பாத்திரத்தில் அளந்தீங்களோ அந்த பாத்திரத்தில் அளந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இது எங்கள் அம்மா வீட்டில் செஞ்ச பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். அரிசியெல்லாம் நல்லா போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போது நம்ம தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நல்லா மூடி தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி புதினா போட்டு மல்லி புதினா போட்டு தம் போட்டுடலாம். இறக்கி வச்சு கங்கு போட்டு தம் போட்டுடலாம். நல்லா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போது தம் போட்டதை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக புலபுலன்ட்டு வந்திருக்கு. ஒரு அரை லெமனையும் பிழிஞ்சு விட்டு சாப்பிட்லாம். சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி.